அனைவருக்கும் வணக்கம். டீ டைம். இப்போ நம்ம 6th புக்கில் 3ஆம் பருவத்தில் அழகு 5 பாடம் 5ல் வந்து விலங்குலகம் போய்கிட்டு இருக்கோம். இதில் முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் என்னென்ன இருக்கோ அதை பார்ப்போம். உயிரினங்களின் பல்லுயிர் தன்மை. பாடத்தலைப்பு விலங்குலகம். அதில் வந்து கொடுத்துருக்க டாபிக் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா உயிரினங்களின் பல்லுயிர் தன்மை. இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல் கொண்ட உயிரிலிருந்து பல செல் கொண்ட உயிரி வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு செல் கொண்டவையில் வந்து எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்கன்னா பாராமீசியம், அமீபா தான் ஃபஸ்ட்டு. அமீபா, பாராமீசியம், கிளாமிடோமோனஸ். இது வந்து ஆரம்ப காலகட்டங்கள்லாம் டிஎம்டிஸில் அடிக்கடி இது ஒரு கொஸ்டினாகவே கேட்பாங்க. ஒரு செல் உயிரி எதுனே கேட்டுருவாங்க டைரெக்டாக. ஒரு செல் கொண்டவை அமீபா, கிளாமிடோமோனஸ், பாராமீசியம். பல செல் கொண்டவைக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்டால் புலி, மனிதன், குரங்கு, மண்புழு, நத்தை, தவளை, மீன் மற்றும் புறா. சரி, தகவமைப்பு. ஒவ்வொரு உயிரியோட தகவமைப்பும் எப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மனிதன்னா அப்படி இருப்பார், பறவைனா அப்படி இருக்கும், ரெக்கை இருக்கும். ஒரு விலங்கு இப்போ நாய், குரங்கு அப்படின்னா வால் இருக்கும். இந்த மாதிரி சொல்கிறோம்ல, அதே தகவமைப்பு. ஒட்டகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீண்ட கண், இமை, திமில் இருக்கும், தடித்த தோல் இருக்கும், அதிகளவு நீர் சேமிக்கக்கூடிய பகுதி இருக்கும், தட்டையான பாதம் இருக்கும், வேர்வை சுரப்பிகள் வந்து இருக்காது. ஒட்டகத்துக்கு வந்து வேர்வை சுரப்பி இருக்காது. அதனால தான் பாலவத்தில் நடந்தாலும் வேர்க்கிறது இல்லை. அடுத்து பறவைகளை பொறுத்த மட்டும் இறக்கை இருக்கும், உறுதியான மார்பு தசை, எடை குறைவான எலும்பு. மீனை பொறுத்த வரைக்கும் படகு போன்ற உடலமைப்பு, செவில்கள், துடுப்பு. ஓணானை பொறுத்த வரைக்கும் அசைக்கக்கூடிய கண்ணிமைகள் இருக்கும், செதில்களால் ஆன தோல் இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த தகவமைப்பை சொல்கிறாங்க. சரி, சிங்கப்பூரில் உள்ள ஜீராங் பறவைகள் பூங்காவில் பெண்குவின் பறவைகள் பனிக்கட்டிகள் நிரம்பிய ஒரு பெரிய கண்ணாடி கூண்டினுள் 0 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் குறைவான வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகின்றன. சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஜீராங் பறவைகள் பூங்காவில் வந்து என்ன செய்கிறாங்க, பெங்குவின் பறவைகள் வந்து பனிக்கட்டிகள் நிரம்பி ஒரு பெரிய கண்ணாடி கூண்டுகளை போட்டு 0 டிகிரியோ அல்லது 0 டிகிரிக்கும் குறைவான வெப்பநிலையில் வந்து அவங்கள வச்சு பராமரிச்சுட்டு வராங்க. அடுத்தது அமீபா, பாராமீசியம், யூக்ளினா போன்றவை ஒரு செல் உயிரினங்களாகும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், என்னென்ன பார்த்தோம், அமீபா பார்த்தோம், பாராமீசியம் பார்த்தோம், அதுக்கடுத்து இன்னொன்று என்ன பார்த்தோம், யூக்ளினாவா, கிளாமிடோமோனஸ். அமீபா, இந்த இடத்துல கிளாமிடோமோனஸையும் எழுதி வச்சுக்கோங்க. அமீபா, பாராமீசியம் மற்றும் யூக்ளினா, கிளாமிடோமோனஸ் ஒரு செல் உயிரினங்களாகும். மீன், தவளை, பல்லி, பறவை மற்றும் மனிதன் போன்ற பல செல் உயிரினங்களாகும். ஒரு செல் உயிரினங்கள் மிகச்சிறியவை. அவற்றை வெறும் கண்களால் பார்க்க முடியாது, நுண்ணோக்கியால் மட்டுமே பார்க்க முடியும். அவை நீரில் வாழும் தன்மை கொண்ட எளிய மற்றும் அனைத்து விலங்குகளிலும் முதன்மையானவை ஆகும். இவை தங்கள் உடலினுள் உள்ள செல் நுண்ணுறுப்புகள் எனப்படும் சிறப்பு அமைப்புகள் மூலம் அனைத்து உடலியல் செயல்பாடுகளையும் செய்கின்றன. சரி, அந்த ஒரு செல் உயிரில் அமீபா பற்றி சொல்கிறாங்க. அமீபா ஒரு செல் உயிரி என்பதை நாம் அறிவோம். உணவு செரித்தல், இடப்பெயர்ச்சி, சுவாசித்தல் மற்றும் இனப்பெருக்கம் ஆகிய அனைத்து செயல்பாடுகளும் ஒரே செல்லிற்குள் நடைபெறுகின்றன. அதில் பார்த்துக்கோங்க, உட்கரு, செல் செவ்வு, அகப்பிளாசம், உணவு குமிழ், பூலிக்கால்கள், சுருங்கும் நுண்குமிழ் எல்லாமே இந்த ஒரு செல்லுக்குள்ளே தான். இவை நீரில் உள்ள உணவுத் தோல்களை விழுங்குகின்றன. இந்த உணவு குமிழ் மூலம் செரிமானம் அடைகிறது. சுருங்கும் நுண்குமிழ்கள் மூலம் கழிவு நீக்கம் செய்யப்படுகிறது. உணவு குமிழ் மூலமாக செரிமானம் அடைஞ்சு சுருங்கும் நுண்குமிழ்கள் மூலமாக கழிவு நீக்கம் நடைபெறுகிறது. எளிய பரவல் முறையில் உடலின் மேற்பரப்பின் வழியாக சுவாசித்தல் நடைபெறுகிறது. இதுதான் டிஎன்பிசி சார்ந்த ஒரு வரி. அமீபா வந்து ஒரு செல் உயிரியான அமீபா சுவாசித்தலை வந்து எப்படி நடத்துது அப்படின்னா எந்த முறையில் நடத்துது அப்படின்னா எளிய பரவல் முறையில் உடலின் மேற்பரப்பின் வழியாக சுவாசித்தல் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இவை விரல் போன்ற நீட்சிகளான போலிக்கால்களை பெற்றுள்ளன. இந்த நீட்சிகள் அவை நகர்வதற்கு அல்லது இடப்பெயர்ச்சி செய்வதற்கு உதவுகின்றன. சரி, பாராமீசியம் என்பதும் நீரில் வாழும் ஒரு செல் உயிரினம் ஆகும். இது தன்னுடைய குறு இலைகள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது.
இதில் வந்து பாருங்கள், பாரமீசியத்தில் பெலிக்கில்கள், சுருங்கும் நுண்குமிழ், குறு இலை, பெரிய உட்கரு, சிறிய உட்கரு, வாய்க்குழி, மலவாய் துவாரம், உணவு குமிழ்கள் இது எல்லாமே இருக்குது. அடுத்தது யூக்ளினா. ஒரு செல் உயிரியான யூக்ளினா கசையிலையின் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது. யூக்ளினா வந்து எப்படி இடப்பெயர்ச்சி செய்யுதுன்னா கசையிலை மூலமாக இடப்பெயர்ச்சி செய்கிறது. இதுலேயும் எல்லாமே இருக்குது. கண்புள்ளி, ஒளி உணர்வாங்கி, கசையிலை, கோல்கை உறுப்பு, எண்டோபிளாஸ்மிக் வலை, பசுங்கணிகம், உட்கரு மணி, உட்கரு, மைட்டோகாண்ட்ரியான், சுருங்கும் நுண்குமிழ், கண்புள்ளி. யூக்ளினாவில் வந்து பசுங்கணிகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால நான் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பலசல் உயிரிகள். நம்மை சுற்றியுள்ள விலங்குகள் உட்பட பெரும்பாலான உயிரினங்கள் பலசல் உயிரிகளாகும். இவ்வுயிரினங்களில் பல்வேறு பணிகள் அவற்றின் உடலில் காணப்படும் பல்வேறு செல்களின் தொகுப்பு அல்லது உறுப்புகள் மூலம் நடைபெறுகின்றன. எடுத்துக்காட்டு ஜெல்லி மீன், மண்புழு, நத்தை மீன், தவளை, பாம்பு, புறா, புலி, குரங்கு மற்றும் மனிதன். ஒரு செல் உயிர்களுக்கும் பல செல் உயிர்களுக்கும் உள்ள வேறுபாடுகளை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு செல் உயிரிகளை ஃபுல்லாக சொல்லிடுறேன். ஒரு செல் உயிரிகள் ஒரு செல்லால் ஆனவை. ஒரு செல்லே வாழ்க்கை செயல்கள் அனைத்தையும் மேற்கொள்ளும். பொதுவாக ஒரு செல் உயிரிகள் அளவில் மிகச் சிறியவை, நுண்ணோக்கியால் மட்டுமே பார்க்க இயலும். ஒரு செல் உயிரிகளில் திசுக்கள், உறுப்புகள் மற்றும் உறுப்பு மண்டலங்கள் கிடையாது. ஒரு செல் உயிரிகளில் செல்களின் அளவு அதிகரிப்பதன் மூலம் வளர்ச்சி நடைபெறுகிறது. ஒரு செல் உயிரிகள் எடுத்துக்காட்டு அமீபா, பாரமீசியம் மற்றும் யூக்ளினா. அமீபா, பாரமீசியம் மற்றும் யூக்ளினா. பல செல் உயிரிகள். பல செல் உயிரிகள் பல செல்களால் ஆனவை. செல்களுக்கு இடையே பணிகள் பிரிக்கப்படுகின்றன. வெவ்வேறு செல்கள் வெவ்வேறு செயல்களை செய்வதற்கேற்ப சிறப்பு அம்சங்களை பெற்றுள்ளன. பொதுவாக இவை அளவில் பெரியவை, கண்களால் பார்க்க இயலும். பல செல் உயிரிகள் திசுக்கள், உறுப்புகள் மற்றும் உறுப்பு மண்டலங்கள் உள்ளன. பல செல் உயிரிகளில் செல் பிரிவு மூலம் செல்களின் எண்ணிக்கை அதிகரித்து வளர்ச்சி அடைகிறது. எடுத்துக்காட்டு மண்புழு, மீன், தவளை, பல்லி மற்றும் மனிதன். விலங்கினங்களின் தகவமைப்பு. ஒரு உயிரினம் தன் உடலை ஒரு குறிப்பிட்ட வாழிடத்திற்கு ஏற்றவாறு தகவமைத்து கொண்டால்தான் அது அங்கு உயிர் வாழ முடியும். தாவரங்களும் விலங்குகளும் ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தில் வாழ்வதற்கேற்ப சிறப்பு தன்மைகளையும் பண்புகளையும் பெற்றுள்ளன. தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தில் வாழ்வதற்கு ஏற்ப தங்கள் உடலில் பெற்றுள்ள சிறப்பு அமைப்புகளே தகவு அமைப்புகள் என அழைக்கப்படுகின்றன. இப்போ மீன்கள் நன்னீர் அல்லது கடல் நீரில் வாழ்கின்றன. மீன்களின் நீர்வாழ் தகவ அமைப்பை இங்கு காண்போம். மீனின் தலை, உடல், வால் ஆகியவை இணைந்து படகு போன்ற வடிவத்தை உருவாக்குகின்றன. மீனின் படகு போன்ற உடல் அமைப்பு அது நீரில் எளிதாகவும் வேகமாகவும் நீந்த உதவுகிறது. மீன்கள் செவுள்கள் எனப்படும் சிறப்பு உறுப்புகளை பெற்றுள்ளன. இது நீரில் கரைந்திருக்கும் ஆக்சிஜனை உறிஞ்ச உதவுகிறது. இவை நீரில் சுவாசிப்பதற்கு ஏற்ற தகவமைப்புகளை பெற்றுள்ளன. பெரும்பாலான மீன்களின் உடல் முழுவதும் வளவளப்பான செதில்கள் காணப்படுகின்றன. இவை மீனின் உடலை பாதுகாக்கின்றன. மீன் நீரில் நீந்துவதற்காக துடுப்புகளை பெற்றுள்ளது. மீனோட படம் கொடுத்துருக்காங்க. செவுள், செதில், துடுப்பு, வால், கண், வாய், தலை இதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்தது உறுதியான வால் துடுப்பானது திசை திருப்பும் துடுப்பாக செயல்படுவதோடு உடல் சமநிலை பெறவும் உதவுகிறது. அடுத்தது தவளை. இரு வாழ்விகள் எனப்படும் உயிரினங்கள் நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய இரட்டை வாழ்க்கை முறையை கொண்டுள்ளன. இவை மாறும் வெப்பநிலையுள்ள விலங்குகளாகும். இவற்றில் தலை மற்றும் 2 சோடி கால்களை பெற்ற பெரிய உடற்பகுதி காணப்படுகிறது. இவை இளம் உயிரி நிலையில் செவுள்கள் மூலமும் முதிர் உயிரி நிலையில் தோல், வாய்க்குழி மற்றும் நுரையீரல்கள் மூலமும் சுவாசிக்கின்றன. பல்லிகள் செதில்களாலான தோல் அமைப்பை கொண்ட ஊர்வன வகையைச் சார்ந்தவை. இவை கால்கள், அசையும் கண்ணிமைகள், கண்கள் மற்றும் வெளிப்புற காது திறப்பு ஆகியவை பெற்று பாம்புகளிலிருந்து வேறுபடுகின்றன. இவை பெரும்பாலும் வெப்பமண்டல பகுதிகளில் வாழக்கூடியவை. பெரும்பாலான பல்லிகள் 4 கால்களால் நடக்கக்கூடியவை. இவற்றின் கால்கள் வலிமை வாய்ந்தவை. சில பல்லிகள் 2 கால்களில் ஓடக்கூடியவை. இவ்வாறு 2 கால்களில் ஓடும்போது பல்லியின் வாலானது
அதன் உடல் முழுவதும் எடையையும் தாங்கும் வகையில் பின்னோக்கியும் மேல் நோக்கியும் அமைந்திருக்கும். சில பல்லிகள் தலை இணைப்பு மூலமாக தலையை முழுமையாக சுழற்றும் தன்மையை கொண்டவை. பல்லிகள் எதன் மூலமாக சுவாசிக்கிறாங்க அப்படின்னா நுரையீரல்கள் மூலமாக தான் சுவாசிக்கிறாங்க. அடுத்தது, பெரும்பாலான பல்லிகள் கொசு மற்றும் கரப்பான் பூச்சி போன்ற பூச்சிகளை உண்கின்றன. நாக்கில் காணப்படும் நீச்சி பகுதிகள் இரையை இழுத்து பிடிக்க பயன்படுகின்றன. சில பல்லிகளுக்கு, அதாவது டயனோசர், கால் விரல்களில் விரலிடை சவ்வுகள் உள்ளன. சில பல்லிகள் பறக்கும் தன்மையையும் பாதுகாப்புடன் தரையிறங்கக்கூடிய தன்மையையும் பெற்றுள்ளன. அடுத்தது, பறவைகள் இறகுகளால் மூடப்பட்ட படகு போன்ற உடல் அமைப்பை பெற்றிருக்கின்றன. இந்த அமைப்பின் மூலம் காற்றில் பறக்கும்போது அவற்றிற்கு குறைந்த அளவு தடையே ஏற்படுகிறது. பறவைகளுக்கு வாய்க்கு பதிலாக அலகுகள் உள்ளன. அவை நுரையீரல்கள் மூலம் சுவாசிக்கின்றன. பறவைகள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன? நுரையீரல்கள் மூலம் சுவாசிக்கின்றன. பறவையின் முன்னங்கால்கள் இரண்டும் இறக்கைகளாக மாறுபாடு அடைந்துள்ளன. இவை காற்று அறைகளுடன் கூடிய எடை குறைவான எலும்புகளை பெற்றுள்ளன. பறவைகள் பறப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் அவற்றால் நிலத்தில் நடக்கவும் ஓடவும் குதிக்கவும் முடியும். பறவைகளின் பின்னங்கால்களில் உள்ள கூர்மையான நகங்கள் மரங்களின் கிளைகளை நன்கு பற்றி கொண்டு ஏற உதவுகின்றன. பறவையின் வால் அது பறக்கும் திசையை கட்டுப்படுத்த உதவுகிறது. பறத்தலின் போது ஏற்படும் அழுத்தத்தினை தாங்குவதற்கேற்ப வலிமை மிக்க மார்பு தசையினை பெற்றுள்ளன. அடுத்தது, ஒரே சமயத்தில் 2 கண்கள் மூலமும் 2 வெவ்வேறு பொருட்களை பறவைகளால் காண முடியும். இதற்கு இருவிழி பார்வை என்று பெயர். பருவ மாறுபாட்டின் காரணமாக விலங்குகள் ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு செல்வது வலசை போதல் எனப்படும். தமிழ்நாட்டில் வேடந்தாங்கல், கோடியக்கரை மற்றும் கூடன்குளம் ஆகிய இடங்களில் பறவைகள் சரணாலயங்கள் காணப்படுகின்றன. பல பறவைகள் வெளிநாடுகளான சைபீரியா மற்றும் ரஷ்யாவிலிருந்து வேடந்தாங்கல் வருகின்றன. அதேபோல் கோடை மற்றும் வறட்சி அதிகமுள்ள காலங்களில் நம் நாட்டு பறவைகள் வெளிநாடுகளுக்கு வலசை போகின்றன. எனவே இவை வலசை போகும் பறவைகள் என அழைக்கப்படுகின்றன. ஒட்டகம் நீர் குறைந்த வெப்பநிலை அதிகமான பாலைவனத்தில் வாழ்கிறது. அங்கு வாழ்வதற்கேற்ப அதன் உடலானது கீழ்காணும் சில சிறப்பு அமைப்புகளை பெற்றுள்ளது. ஒட்டகத்திற்கு நீண்ட கால்கள் இருப்பதால் பாலைவனத்தில் உள்ள சூடான மணலிற்கு மேலே அதன் உடல் சற்று உயரத்தில் இருக்கின்றது. இவை கிடைக்கும் போதெல்லாம் அதிக அளவு நீரை அருந்தி தன் உடலில் சேமித்து வைத்துக் கொள்கின்றன. வறண்ட பாலைவனங்களில் இருக்கும்போது தனது உடலில் நீரை சேமித்து வைத்துக் கொள்ளும் வகையில் கீழ்காணும் தகவ அமைப்புகளை பெற்றுள்ளன. ஒட்டகம் குறைந்த அளவு சிறுநீரை வெளியேற்றுகிறது. அதன் சாணம் வறண்டு காணப்படும். மேலும் அதன் உடலில் இருந்து வியர்வை வெளியேறுவதில்லை. ஒட்டகம் தன் உடலில் இருந்து சிறிதளவு நீரையே இழப்பதால் அதனால் பல நாட்களுக்கு நீர் அருந்தாமல் உயிர் வாழ முடியும். ஒட்டகம் தனது திமில் பகுதியில் கொழுப்பை சேமித்து வைக்கிறது. ஆற்றல் தேவைப்படும் காலங்களில் அது தன் திமில் பகுதியில் சேமித்து வைத்துள்ள கொழுப்பை சிதைத்து ஊட்டம் பெறுகிறது. ஒட்டகம் பெரிய மற்றும் தட்டையான கால்கள் மூலம் மிருதுவான மணலின் மீது நன்றாக நடக்கும் தன்மையை பெற்றுள்ளது. இதனால் ஒட்டகம் பாலைவன கப்பல் என அழைக்கப்படுகிறது. ஒட்டகத்தின் நீண்ட கண்ணிமைகள் மற்றும் ரோமங்கள் அதன் கண் மற்றும் காதுகளை புழுதி புயலிலிருந்து பாதுகாக்கிறது. பாலைவனத்தில் ஏற்படும் புழுதி புயலின் மூலம் ஏற்படும் தூசிகள் உள்ளே செல்வதை தடுக்க அவை நாசி துவாரங்களை மூடிக்கொள்கின்றன. சில விலங்குகள் அதிகப்படியான குளிரை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி கொண்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்றன. இந்நிலைக்கு குளிர்கால உறக்கம் ஏஸ்டிவேஷன் என்று பெயர். எடுத்துக்காட்டு ஆமை. அதேவேளை சில விலங்குகள் அதிகப்படியான வெப்பத்தை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி கொண்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்றன. இந்நிலைக்கு கோடைக்கால உறக்கம் ஹைபர்னேஷன் என்று பெயர். எடுத்துக்காட்டு நத்தை. குளிர்கால உறக்கம்னு கேட்டால் ஆமை, கோடைக்கால உறக்கம்னு கேட்டால் நத்தை. கங்காரு எலி எப்பொழுதும் நீர் அருந்துவதே இல்லை. அது தான் உண்ணும் விதைகளிலிருந்து நீரை பெறுகிறது. கங்காரு எலி. வெவ்வேறு வாழிடங்களில் உள்ள விலங்குகளின் தகவ அமைப்புகள். விலங்குகளின் பெயர்: துருவக்கரடி,
வாழிடம் துருவ பகுதி. பாதுகாப்பிற்கேற்ற தடிமனான தோல், வெண்மையான உரோமங்கள் காணப்படும். அடுத்ததாக பெண்குயின். வாழிடம் துருவ பகுதி. நீந்துவதற்கு ஏற்ற துடுப்புகள், நடப்பதற்கு ஏற்ற 2 கால்கள். அடுத்தது வரையாடு. வாழிடம் மலைப்பகுதி. ஓடுவதற்கேற்ற வலுவான குளம்புகள், குளிரிலிருந்து பாதுகாக்க நீளமான உரோமங்கள். அடுத்தது சிங்கம். வாழிடம் காடு. வலுவான மற்றும் வேகமாக ஓடக்கூடிய தன்மை, இரையை பிடிப்பதற்கான கூர்மையான நகங்கள். நமது மாநில விலங்கான நீலகிரி வரையாடு மலைகளின் மீது உள்ள பாறைகளின் இடுக்குகளில் மிக எளிதாக நுழைந்து உடல் சமநிலையுடன் ஏறி தாவர வகைகளை உண்ணும் திறன் பெற்றுள்ளது. அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த ஒன்வேர்டு இதை குறித்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டுவிடுங்க. இந்த விலங்குகள் உள்ளவங்க முடிச்சாச்சு. அடுத்த டாப்பிக்கை வந்து உடல் நலமும் சுகாதாரமும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது கமெண்ட்ஸில் வந்து நிறை குறைகள் எது இருந்தாலும் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.